வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டல் காஸ்டிங்கில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வி ஹவ் ஸ்டார்டட் ஐ திங்க் ஸோ ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது அந்த சொலிடிஃபிகேஷன் டைம் வந்து ஸோ ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட் இது வந்து 10 செகண்ட், அடுத்தது வந்து அதே மாதிரி உள்ளதில் ரேடியஸ் மட்டும் வேறு ஸ்பியர் ஷேப்பில் வந்து பார்த்துருப்போம். சரி, ஆன்சர் வந்து 40 செகண்ட்ஸ் வந்துருந்துச்சு சரியா. ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஆன் த மெட்டல் காஸ்டிங் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டால் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணலாம் சரியா. நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ ஏ சாண்ட் காஸ்டிங் மோல்ட் அசம்பிளி ஷோன் இன் த ஃபிகர். ஸோ எலமெண்ட்ஸ் மார்க் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் இப்போ ஏ அண்ட் பி எதுன்னு பார்த்துட வேண்டியதான். ஸோ இது ஏ அண்ட் பி. ஸோ ஏங்கிறது வந்து ஸ்ப்ரூ, பிங்கிறது வந்து நம்ம ரைசர் பார்த்துருப்போம், ரிசர்வாயர் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏங்கிறது வந்து ஸ்ப்ரூவை வந்து மென்ஷன் பண்ணுது, பிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரைசரை வந்து மென்ஷன் பண்ணுது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த solidification ஆஃப் மெட்டல் டூரிங் த காஸ்டிங் காம்பன்சேஷன் ஃபார் த சாலிட் கான்ட்ராக்ஷன். ஸோ சாலிட் கான்ட்ராக்ஷனுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து எதை வச்சு கொடுப்போம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளத்திலே பார்த்துருப்போம் சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம சாலிட் கான்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த வால்யூம் வந்து ஆட் பண்ணி வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரொவைடட் பை த ஓவர் சைஸ் ஆஃப் த பேட்டர்ன் சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சாலிட் கான்ட்ராக்ஷன் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம்னா ஸோ பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் த ஓவர் சைஸ் ஆஃப் த பேட்டர்ன். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த CO2 ஸோ கார்பன் டை ஆக்சைடு காஸ்டிங் ப்ராசஸில் கேட்டிருக்காங்க. ஸோ த ப்ராசஸ் ஆர் கோர் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஸோ அது கரெக்ட் தான் சரியா. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடில் நம்ம அந்த சோடியம் சிலிகேட் கூட வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு ஜெல் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது மூலமாக வந்து ஸ்ட்ரென்த் அதிகரிக்குங்கிறத பார்த்துருப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து த ஆப்டிமம் கேசிங் டைம் ஆஃப் த CO2 த்ரூ த மோல்ட் ஆர் கோர் ஃப்ரம் த சிலிக்கா ஜெல் விச் இம்பார்ட்ஸ் அ சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் டு த மோல்ட் ஆர் கோர். ஸோ அந்த ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும், அது வந்து ரொம்ப ஸ்டிக்கிங் நேச்சர் இதெல்லாம் பார்த்துருப்போம் சரியா. ஸோ அதே ரீசன் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷனும் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா. ஸோ ரெண்டுமே கரெக்ட், ப்ராப்பரான ரீசன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் கொடுத்துருக்கு. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ல் ஒர்க்கிங் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டை காஸ்டிங். ஸோ இங்கே இருக்குது லிஸ்ட் 1, இது வந்து லிஸ்ட் 1, இது லிஸ்ட் 2 சரியா. ஸோ டை காஸ்டிங் வந்து ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டை காஸ்டிங்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது வந்து மெட்டல் ஃபோர்ஸ்டு இன்டு த டை அண்டர் த ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் டை காஸ்டிங்கே வந்து ஒன் ஆஃப் த டைப் தான். ஸோ இது வந்து 1. ஸோ ஏக்கு வந்து 1. சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங். ஸோ சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங்னா வந்து நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ அவுட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இந்த மைய விளக்கு விசைன்னு பார்த்துருப்போம், அதான் சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங்கிறது. அவுட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வரும். ஸோ உள்ளே வந்து ஹாலோ ஷேப்பில் வந்து பார்த்துருப்போம், அதுதான் சரியா. ஸோ மெட்டல் solidifies when the mold is rotating. ஆப்ஷன் 3. ஸோ 1, 3. ஸோ 1, 3 வர்றது 1 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியா. அதே மாதிரி சென்ட்ரிஃபியூஜிங்னா பார்த்துருப்போம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து டஸ் நாட் coincide with the axis of mold. ஸோ சென்டரில் வந்து இங்கே வந்து coincide ஆகாது. சென்ட்ரிஃபிகல்னா சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். சென்ட்ரிஃபியூஜிங் வந்து அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஆக்சிஸ் ஆஃப் மோல்டு வந்து coincide ஆகாதுன்னு பார்த்துருப்போம் சரியா. அதே மாதிரி கண்டினியூஸ் காஸ்டிங் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து மோல்டு வந்து போர் பண்ணி நம்மளுக்கு என்ன லென்த் வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் சரியா. 1, 3, 2, 4. ஸோ 1, 3, 2, 4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இங்கே அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1 ப்ராசஸ் வித் த லிஸ்ட் 2 இங்கே ப்ராடக்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கு சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டை காஸ்டிங். ஸோ டை காஸ்டிங் வந்து இப்போ தான் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ டை காஸ்டிங் ஸோ நான் ஃபெர்ரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஈஸியாக தெரிஞ்சது எழுதிடுவோம் சரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்துருந்தோம் CO2 மோல்டிங் வந்து சோடியம் சிலிகேட் வர்றது. ஸோ சிக்கு வந்து கன்ஃபார்மாக அது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 4. அதே மாதிரி சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங். ஸோ சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங்னால தெரியும் இப்போ நம்மளுக்கு CI பைப்ஸ் சரியா. ஸோ 4-2 வரணும். ஸோ லாஸ்ட்டு 4-2 2 ஆப்ஷன் இருக்குது. சோடியம் செல் மோல்டிங் நம்மளுக்கு தெரியும், ஃபினால் ஃபார்மால்டிகைடு படிச்சிருந்தோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ரெசின் பேர் தான் ஃபினால் ஃபார்மால்டிகைடு. ஸோ அப்போ வந்து 3-1-4-2 அவ்வளோதான். ஸோ 3-1-4-2 ஆப்ஷன் பி இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3-1-4-2 ஓகே.
ஸோ டை காஸ்டிங் வந்து நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸு, ஷெல் மோல்டிங் வந்து ஃபீனால் ஃபார்மால்டிகைடு, CO2 மோல்டிங் சோடியம் சிலிகேட்டு, சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங் வந்து CI பைப்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான் இது. இன்ஜினியரிங் சர்வீஸில் 2000 கேட்ட கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து நம்ம எகெயின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் 1 ப்ராடக்ட் வித் த காஸ்டிங் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு ஒன்று வந்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு. ஸோ ஹாலோ ஸ்டாச்சுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஹாலோ ஸ்டாச்சுஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ஆட்டாறது வந்து ஸ்லெஸ் கேஸ்டிங். ஸோ ஸ்லெஸ் கேஸ்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த ரிவர்ஸில் வந்து நம்ம திருப்பி போட்டு ஹாலோ ஷேப் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட பண்ண முடியுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ டென்சியூர்ஸுங்கிறது நம்ம இந்த பல்செட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் அதில் பார்த்துருந்தோம். அலுமினியம் அலாய் பிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிராவிட்டி டை காஸ்டிங் அது பார்த்துருந்தோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு டைப்லேயே பார்த்துருப்போம். அலுமினியம் அலாய் காஸ்டிங் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம பல்காக பண்ணுறதுக்காக பண்ணுறது. ராக்கர் ஆர்ம்ஸ் வந்து ஷெல் மோல்டிங், அவ்வளோதான் சரியா. ஸோ ஆப்ஷன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹாலோ ஸ்டாட்டஸ் வந்து ஸ்லெஸ் கேஸ்டிங், இந்த டென்சியூர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கு, அலுமினியம் அலாய் பிஸ்டன் வந்து கிராவிட்டி டை காஸ்டிங்கு, ராக்கர் ஆர்ம்ஸ் வந்து ஷெல் மோல்டிங். ஸோ 3-2 இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் தானே சரியா. ஸோ 3-2-5-4. ஸோ 3-2-5-4 ஆப்ஷன் டி இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ 3-2-5-4 அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கான்செப்ட் நோட்ஸ்லேயே வந்து நம்ம அப்ளிகேஷன் எழுதியிருப்போம், அதே தான் சரியா. ஸோ எதுவுமே புது கான்செப்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆல்ரெடி படித்தது தான். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கேட்டிங் சிஸ்டம் டிசைன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ கேட்டிங் சிஸ்டத்தை கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா. இது வந்து நம்ம எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ இது புது பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம நோட்ஸில் இருக்காது. ஸோ இது வந்து கரெக்ட் வந்து என்ன சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து சோக்கிங் ஏரியா அதாவது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் அது வந்து போரிங் டைம், அதுக்கடுத்து போரிங் பேஸின் டிசைன் பண்ணுறது, அதுக்கடுத்து ஸ்ப்ரூ டிசைன் சரியா. ஸோ இது வந்து கரெக்ட் சீக்வன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோக் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து போரிங் டைம், ஸோ எவ்வளோகான வருங்கிறது போரிங் டைமு, அதுக்கப்புறம் போரிங் பேசின்னு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரூ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் இந்த கேட்டிங் சிஸ்டம் டிசைனுக்குள்ள கரெக்ட் சீக்வன்ஸ் இதுதான். அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த செல் மோல்டிங் ஹவு கேன் த செல் திக்னஸ் பி அக்யூரேட்லி மெயின்டைன். ஸோ செல் திக்னஸ் வந்து எப்படி வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஷெல் மோல்டிங்லேயே பார்த்துருப்போம். அந்த திக்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டுவெல் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அந்த நம்ம ஷெல் மோல்டிங் படிக்கையிலே வந்து டுவெல் டைம்ங்கிறத வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கிடைக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ டுவெல் டைம்னா ஒன்றும் கிடையாது, இந்த கான்டாக்ட் டைம் தான் சரியா. ஸோ கான்டாக்ட் டைம் பிட்வீன் த பேட்டர்ன் அண்ட் த மோல்டிங் மெட்டீரியல். ஸோ பேட்டர்னுக்கும் மோல்டிங் மெட்டீரியலுக்கும் உள்ள அந்த கான்டாக்ட் டைம் எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து நம்ம டுவெல் டைம் சொல்லுவோம் சரியா. ஸோ பேஸ்ட் ஆன் த டுவெல் டைம் தான். ஸோ பை கண்ட்ரோலிங் த டைம் பட் டூரிங் த விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் த மோட். ஆப்ஷன் ஏ இருக்குல்லையே, அதான் டைரக்ட் ஆன்சர். பை கண்ட்ரோலிங் த டைம் டூரிங் த பேட்டர்ன் இஸ் இன் கான்டாக்ட் வித் த மோல்டு. இது நம்ம அந்த கான்செப்ட் படிக்கலே பார்த்துருப்போம் டுவெல் டைம்னு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின். இந்த சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த கேஸ்டிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இப்போ தான் பார்த்துருந்தோம் சிமெட்ரிக்கல் ஷேப். ஸோ சிமெட்ரிக்கல் ஷேப் அண்டு அபவுட் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பேஸாக உள்ளது ஹரிசாண்டல் தான், பட் வந்து இந்த ஆங்கிள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சரியா. ஸோ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங்லேயும் பட் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் பி ஹரிசாண்டல் தான் வந்து டிஃபால்ட் உள்ளது வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கல் ஷேப். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் ஏ casting when pressure forces the molten metal into the mold cavity. இப்போ தான் பார்த்துருந்தோம் சரியா. ஸோ டை காஸ்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, கிராவிட்டி டை காஸ்டிங் அண்ட் ப்ரெஷர் டை காஸ்டிங். அதிலே கோல்டு சேம்பர் ஹாட் சேம்பர்லாம் பார்த்துருப்போம் சரியா. ஸோ டை காஸ்டிங் ஸோ ப்ரெஷரை வச்சு வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து பண்ணுறது வந்து டை காஸ்டிங். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு குரோனோஸ் ரூல் ஈக்குவேஷன் the solidification time. ஸோ solidification டைத்துக்குள்ள ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ solidification time which is directly proportional to V/A the whole square பார்த்துருந்தோம். ஸோ விங்கிறது வந்து நம்ம வால்யூமு, ஏங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ directly proportional to the V square. ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின். ஷெல் மோல்டிங் கேன் பி யூஸ்டு ஃபார். ஸோ ஷெல் மோல்டிங் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல் மோல்டிங் விச் இஸ் யூஸ் ஃபார் த தின் அண்ட் ஸ்ட்ராங் ஷெல் ஆஃப் மோல்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ செல் மோல்டிங் வந்து தின்னாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ராங் வந்து மோல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்துருந்தோம். ஸோ ப்ரொடியூசிங் தின் கேஸ்டிங் இருக்குது. ஆப்ஷன் டி இல்லையா. ஸோ தின் அண்ட் ஸ்ட்ராங் மோல்டு அதான் நம்ம பார்த்துருந்த கீ பாயிண்ட். ஆப்ஷன் டி இல்லையா. ஸோ தின் அண்ட் ஸ்ட்ராங் மோல்டு, ஸ்ட்ராங் செல் ஆஃப் மோல்டு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் தான் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஃப் மேக்கிங் த பேட்டர்ன்ஸ். அதோட மெட்டீரியல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கு.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்கில் வர பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ பேஸாக வர்றது வேக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ரப்பரும் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவோம், வுட் வந்து வராது சரியா. ஸோ 1 2 4 ஸோ மூணுமே வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா. ஸோ விச் ஆர் த மெட்டீரியல் ஆர் யூஸ்டு ஃபார் த மேக்கிங் த பேட்டர்ன்ஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஆப்ஷன் அதாவது வேக்ஸு, ரப்பர் அண்டு பிளாஸ்டிக். ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த மெட்டல் மோல்ட்ஸ். ஸோ மெட்டல் மோல்டு வந்து எங்கள் இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம் டை காஸ்டிங். ஸோ டை காஸ்டிங் வந்து மெட்டல் மோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி டை காஸ்டிங் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கேட் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ கேட் வந்து விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொவைடிங் த காஸ்டிங் அட் த கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து அதாவது போரிங் மெட்டல் வந்து கரெக்டாக போய் உள்ளே போய் உட்காந்து நம்மளுக்கு போராகணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து வி ஆர் கோயிங் டு ஃபீட் த காஸ்டிங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எம்ப்ளாய்டு இன் த ஷெல் மோல்டிங். ஸோ ஷெல் மோல்டிங்கில் வர்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசின் பைண்டர் உண்டு தான், மெட்டல் பேட்டர்னும் இருக்கும், ஹீட்டிங் காயில்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே தான் இருக்குது. ஆல் ஆஃப் 1 2 3 ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா. 1 2 3 மூணுமே உண்டு தான் சரியா. ஸோ ஷெல் மோல்டிங்கில் வர ரெசின் பைண்டர், மெட்டல் பேட்டர்ன், ஹீட்டிங் காயில்ஸ், ஆல் ஆஃப் த எபோவ். ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் கேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம கேட்டிங் சிஸ்டத்தில் ரெண்டு பார்த்துருப்போம். ஸோ டாப் கேட்டிங் சிஸ்டம் அண்டு பாட்டம் கேட்டிங் சிஸ்டம்னு இதிலே வந்து நம்ம அந்த ஃபில்லிங் டைத்தை ஃபார்முலா கூட பார்த்துருப்போம். அதாவது இந்த பாட்டம் கேட்டிங்கில் வர இந்த ஃபில்லிங் டைம் வந்து 2 times த டாப் ஃபில்லிங் அந்த இதில் வந்து வருங்கிறத நம்ம இதாக பார்த்துருப்போம் சரியா. ஸோ நம்ம டெரிவேஷன்லேயே பார்த்துருப்போம் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஸோ பாட்டம் கேட்டிங் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணோம்னா என்டர் ஃப்ரம் த பாட்டம் டு டாப், அப்பர் டைரெக்ஷனில் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்துருப்போம்னா நோ டர்புலன்ஸ் அண்டு ஸ்பிளாஷிங், அதாவது அந்த கொந்தளிக்கிறது அதே மாதிரி இந்த தெரிச்சு ஸ்பிளாஷ் ஆகி விழுகிறது அது எதுவுமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. கம்பேர்ட் டு த டாப் கேட்டிங்கை பொறுத்த வரையில் பாட்டம் கேட்டிங் வந்து இது வந்து கம்மியாக இருக்கும். டர்புலன்ஸ் அண்ட் அந்த ஸ்பிளாஷிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது தான் மெயின் அட்வான்டேஜ் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் டி அதான் டைரக்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. It reduces the splashing and turbulence. Option D. Yeah. So அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கை பற்றி இவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ த பேட்டர்ன்ஸ் ஆர் நாட் ஜாயின்டு டு எ ஸ்டாக் ஆர் ஸ்ப்ரூ ஆல்சோ ஆஃப் வேக்ஸ் டு ஃபார்ம் எ ட்ரீ ஆஃப் பேட்டர்ன்ஸ். பட் நம்ம படித்தது என்ன படிச்சிருப்போம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் வந்து நம்ம பேட்டர்ன் அசம்பிளி ட்ரீயை வந்து உண்டாகும்னு பார்த்துருப்போம். சின்ன சின்ன வேக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அசம்பிளி வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஒரு பேட்டர்ன் ட்ரீயே உண்டாக்கும்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே 6 நாட்டுன்னு கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ 6 நாட்டுங்கிறது தப்பு. ஆக்சுவலாக 6 ஜாயிண்ட் தான். எல்லாத்தையும் வந்து நம்ம பேட்டர்னாவே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இது எல்லாத்தையும் அந்த ஒரு அசம்பிளியை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த டிப் பண்ணியெல்லாம் எடுப்போம். அந்த ஸ்டக்காயினிங் ப்ராசஸ் அதெல்லாமே படிச்சிருப்போம் சரியா. ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு சின்ன பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் வந்து படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பாக வந்து தப்பானது தான். ஸோ அப்போ அது ஒன்று டைரக்ட் ஆன்சரே எழுதிடலாம். அதாவது மற்ற 2 ஆப்ஷனை பார்க்காமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து 1வது ஆப்ஷனுங்கிற தப்புங்கிற கரெக்டாக தெரியும். ஸோ 1 இல்லாத ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 and 3 அப்போ கன்ஃபார்மாக கரெக்டு தான் சரியா. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ப்ரிப்பேர்ட் மோட்ஸ் ஆர் பிளேஸ்டு இன் அன் ஓவன் அண்டு ஹீட்டட் ஜென்ட்லி டு ட்ரை ஆஃப் த இன்வெஸ்ட் அண்டு மெல்ட் அவுட் ஆஃப் த பல்க் ஆஃப் வேக்ஸ். அது கரெக்டு தான். இந்த மோல்ட்ஸ் ஆர் யூஸ்வலி போர்ட் பை பிளேசிங் த மோல்ட் இன் ஏ வேக்யூம் சேம்பர்லேயும் பண்ணணும்னு பார்த்துருப்போம் சரியா. இது எல்லாமே நம்ம கான்செப்டில் பார்த்துன்னா அதே பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் 2 and 3 கரெக்ட். ஆப்ஷன் 1 மட்டும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இங்கே வந்து 6 ஜாயிண்ட் டுகெதர் தான் சரியா. ஸோ 6 நாட் ஜாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நாட் வந்து வரக்கூடாது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் எகெயின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஏ வந்து. ஸோ இந்த சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பியில் வந்து அதோட பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபஸ்ட் வந்து டை காஸ்டிங். ஸோ டை காஸ்டிங் இப்போ தான் பார்த்துருந்தோம். மெட்டல் மோல்டன் மெட்டல் இஸ் ஃபோர்ஸ்டு பை த ப்ரெஷர் இன் த மோல்டு கேவிட்டி. அது கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 3. இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் வந்து ஆஃப்டர் கூலிங் த இன்வெஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த கேஸ்டிங் பை ப்ரெஷர் ஜெட்டிங் ஆர் வைப்ரேஷன் கிளீனிங் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ 3 4. அடுத்து ஷெல் மோல்டிங். ஸோ ஷெல் மோல்டிங்கில் வந்து ஹீட்டட் மெட்டாலிக் பேட்டர்ன் இஸ் கான்டாக்ட் வித் த மோல்டிங் சாண்டு. 2. ஸோ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் வந்து சொல்டிபேசினியா ரொட்டேட்டிங். ஸோ ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம ஹாலோ ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ 3 4 2 1 அவ்வளோதான். ஸோ 3 4 2 1 ஆப்ஷன் பி இருக்குது. டைரக்ட் கொஸ்டின் தான் சரியா. ஸோ ரொம்ப பிரின்சிபல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரியா. டை காஸ்டிங் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வந்து உள்ள வந்து மெட்டாலிக் மெட்டல் வந்து உள்ளே இறக்குவோம்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் வந்து இன்வெஸ்ட்டை வந்து ரிமூவ்டு ஃப்ரம் த கேஸ்ட், அதாவது நம்ம வைப்ரேஷன் மூலமாக ஜெட்டாக வந்து நம்ம கடைசி வந்து க்ளீன் பண்ணி வெளியெடுக்கிறது. ஷெல் மோல்டிங் வந்து கான்டாக்ட் வித் த மோல்டிங் சாண்டு. சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் இன் ரொட்டேட்டிங் மோடில் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், த பேட்டர்ன் அடாப்டட் ஃபார் தோஸ் கேஸ்டிங் where there are some portions which are structurally weak and are likely to break by the force of ramming. ஸோ அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பேட்டர்ன் நம்ம கொடுக்குறது வந்து ஃபாலோ போர்டு பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் சரியா. ஸோ ஃபாலோ போர்டு பேட்டர்னுங்கிறது தான் இந்த மாதிரி வீக்காக இருக்கிறது நம்ம பேக்கப் வந்து ஒரு பேக்கப்பாக வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரியா. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. வேர் தேர் ஆர் சம் போர்ஷன்ஸ் விச் ஆர் ஸ்ட்ரக்சரலி வீக்காக இருக்குது, அதே மாதிரி வந்து ஆர் லைக் டு பிரேக் பை த ஃபோர்ஸ் வந்து கொடுத்தோம்னா உடையும். ஸோ அதுக்காக அந்த பேக்கப்பை வந்து நம்ம வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்போம். இதை வந்து ஃபாலோ போர்டு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் சரியா. இதை வந்து ஃபாலோ போர்டு பேட்டர்ன். ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்போனியஸ் மெட்டீரியல் ஸ்ப்ரிங்கிள்ட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த மோல்டு கேவிட்டி. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ஃபேஸிங் சேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி. அந்த ஃபேஸிங் சேண்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த கேவிட்டிக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற சேண்டை தான் நம்ம ஃபேஸிங் சேண்டும் பார்த்துருப்போம். அதாவது சேண்ட் விச் இஸ் யூஸ்டு நியர் த கேவிட்டி வித் மோர் கிளே அண்டு ஃபைன் சிலிக்கா சேண்டாக இருக்கும். கிளே போர்ஷன் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் கேவிட்டி, அந்த இடத்துல வந்து ஃபைன் சிலிக்கா சேண்டு சிலிக்கா வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஃபைன் சிலிக்கா ரொம்ப ரொம்ப வந்து மைனூட்டாக உள்ளது. இந்த மாதிரி சேண்டை தான் ஃபேஸிங் சேண்டுன்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கார்போனியஸ் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதாவது கார்போனியஸ் மெட்டீரியல்னா கோல் டஸ்ட்டு, சீ கோல், பிச்சர்ஸ் அண்டு கிராஃபைட்ஸ் இதெல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கார்போனியஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் சரியா. ஸோ ஆப்ஷன் பி ஃபேஸிங் சேண்டு தான் அது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மோஸ்ட் லைக்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் த சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங். ஸோ சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் உள்ளது வந்து பார்த்துருப்போம். ஃபைன் கிரெயின் சைஸ் இருக்கணும், அதே மாதிரி டென்சிட்டி அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆப்ஷன் சி. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட அதே கொஸ்டின்லேயே வந்துருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் கேட்டிருந்தாங்க, இதில் இருந்து அங்கே எடுத்திருக்காங்க அவ்வளோதான் சரியா. ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸாக ஸ்டார்டிங்காக இருக்குது. ஃபைன் கிரெயின் சைஸ் அண்ட் ஹை டென்சிட்டி. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், த ஆக்சுவல் என்ட்ரி ஸோ விச் த மோல்டன் மெட்டல் என்டர்ஸ் த மோல்ட் இஸ் கால்டு இன்கேட். அது கரெக்டு தான். பாட்டம் கேட் இன் கேஸ் ஆஃப் த மோல்டு கிரியேட்ஸ் எ அன்ஃபேவரபிள் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டும் கிரியேட் பண்ணணும் கொடுத்துருக்கு, அதுவும் கரெக்டு தான். ஸ்ப்ரூ இன் கேஸ் ஆஃப் மோல்ட் இஸ் மேடு டேப்பர்ட் டு த அவாய்டு ஏர் இன்க்ளூஷன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ரூவே வந்து டேப்பர் போர்ஷனாக அதை வந்து ட்ரை பண்ணியிருப்போம். எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் 1, 2, 3 ஆர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி அவ்வளோதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சார். எல்லாமே ஆல் ஆஃப் த எபோவ் 1, 2, 3. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் த செல் மோல்டிங். ஸோ செல் மோல்டிங்கோட அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டைமென்ஷனல் டாலரன்ஸ் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஃபினிஷும் வந்து நம்ம கம்பேர் டு சேண்டு வந்து கம்பேர் பண்ணும்போது செல் மோல்டிங் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதிகமாக தான் இருக்கும், அதுவும் கரெக்டு தான். லோ காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவலாக காஸ்ட் வைஸ் வந்து லோ கிடையாது, இட் இஸ் ஹை காஸ்ட் ஒன். இதை நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம், ஈஸியர் ஒன்று தான் சரியா. ஸோ 1, 2, 4 ஆர் கரெக்ட் அட்வான்டேஜ். ஸோ 1, 2, 4ங்கிறது ஆப்ஷன் சி சரியா. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து இது வந்து காஸ்ட்லியானது ரொம்ப கம்மியானது கிடையாது, அதான் லோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க அட்வான்டேஜ்னு. அது கிடையாது ஆக்சுவலாக தான் கீழே கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாமே அட்வான்டேஜஸ் சாரி அட்வான்டேஜஸ் ஆஃப் செல் மோல்டிங் வந்து பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் ஹை டைமென்ஷனல் அக்யூரசி கம்பேர் டு த சாண்ட் கேஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேஷன் ஈஸி தான். சூட்டபிள் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே செல் மோல்டிங்கோட அட்வான்டேஜ். லிமிட்டேஷன் பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் இட் இஸ் எ காஸ்ட்லி ஒன். யூஸ் ஆஃப் மெட்டாலிக் பேட்டர்ன் வந்து காஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹையர் காஸ்ட் ஒன்லி பி ஜஸ்டிஃபைடு. ஸோ டியூ டு த யூஸ் ஆஃப் ரெசின் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்யூரேட் பேட்டர்ன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்டைன் த குட் குவாலிட்டி கேஸ்டிங் கொண்டு வரணும்னா பேட்டர்னும் ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு இருக்கணும் சரியா. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான், லிமிடேஷன் ஆஃப் த செல் மோல்டிங்க்கு உள்ளது. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ தி இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிசிஷன் பார்ட்ஸ் சச் அஸ் டர்பைன் பிளேட், ஸ்டீரிங் மிஷின். அது கரெக்டு தான் சரியா. சரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ஹேவ் எ குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் எக்ஸாக்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பேட்டர்ன். ஸோ அதனால வந்து நம்ம வி கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஆப்ஷன் ஏ எல்லாமே கரெக்ட் தான் சரியா. ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஹாட் சாம்பர் மெஷின் இஸ் யூஸ்டு ஃபார் த கேஸ்டிங் ஜிங்க், டின் அண்டு அதர் லோ மெல்டிங் அலாய்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஹாட் சாம்பர் டை காஸ்டிங்கு. அதே மாதிரி கோல்டு சாம்பர், ஸோ கோல்டு சாம்பர் டை காஸ்டிங் யூஸ்டு ஃபார் த ஃபெரஸ் அலாய்ஸ் கொடுத்துருக்கு. இது தப்பு இல்லையா. ஸோ ஃபெரஸ் அலாய்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம லோ மெல்டிங் தான்.
அலுமினியம் காப்பர் பிராஸ் இதான் நம்ம பார்த்துருப்போம் சரியா. ஸோ கோல்டு சாம்பர் டை காஸ்டிங் வந்து அலுமினியம் காப்பர் பிராஸ் யூஸ் பண்ணுவோம். ஹாட் சாம்பர் வந்து ஜிங்கு டின்னு இதெல்லாமே வந்து இதில் வரும்னா வந்து இதில் வரும் சரியா. ஸோ ஹாட் சாம்பரில் வரும். இது கரெக்டு, இது தப்பு. ஒன்று கரெக்டு, 2 தப்பு. ஸோ 2வது தப்பான ஆப்ஷன் 1 தான் இருக்குது. 2வது வந்து தப்பு, கண்டிப்பாக அது தப்புன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1 and 3. ஸோ 3rd ஆப்ஷன் இப்போ கரெக்டு தான். ரேபிட் கூலிங் இன் த டை காஸ்டிங் ப்ரொடியூசர்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டி இன் த மெனி அலாய்ஸ். அது கரெக்ட் தான் சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 2 மட்டும் கரெக்ட் கிடையாது. ஆக்சுவல் ஆப்ஷன் 2ல் வந்து என்ன வந்துருக்குன்னா கோல்டு சாம்பர் வந்து அது லோ மெல்ட்டிங் தான். அலுமினியம் காப்பர் பிராஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்த கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் த டை காஸ்டிங் ஓவர் த சாண்ட் காஸ்டிங்கோட என்னென்னு கேட்டிருக்காங்க. ரேப்பிட்லி இது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். ஸ்ட்ராங் டென்சிட்டி மெட்டல் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 1, 2, 3 ஆல் ஆஃப் த எபோவ் ஆர் கரெக்ட் சரியா. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சில ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது மெட்டல் காஸ்டிங்கில். அதுக்கப்புறம் we will continue with the previous year கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸும் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத வந்து வரிசையாக 1 by 1 கவர் பண்ணலாம் சரியா. ஸோ அதெல்லாமே we will discuss in the upcoming videos. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.